ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். தோசை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான். ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த மொறுமொறுப்பான தோசையை தான் வாங்கி எல்லாருமே சாப்பிட்றோம். ஸோ அதே மாதிரி வீட்டில் எப்படி மொறுமொறுப்பாக தோசை பண்ணுறது, அதுக்கு எப்படி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தோசை மாவு அரைக்கிறதுக்கு தேவையான அரிசி ஊற வச்சிடலாம். நான் பாருங்கள் கால்படி உலக்கு எடுத்திருக்கேன். அதில் ஒரு கால்படி உலக்கு வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாம். எவ்வளோ பச்சரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இட்லி அரிசி சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு கால்படி அளவுக்கு இட்லி அரிசியும் அதோடு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் கப் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறீங்கன்னா 1 கப் பச்சரிசி 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு நம்ம உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து பாருங்கள், நான் 100 கிராம் உலக்கு வீசம்படி உலக்கில் அளக்க போகிறேன். அதில் வந்து ஒரு அரை உலக்குக்கு கம்மியாக தான் நான் உளுந்து சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்து வந்து ரொம்ப நிறையா பொங்கும், அதனால் அரை உலக்குக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், கால் உலக்கை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஜாஸ்தி ஆயிடுச்சு உளுந்து அப்படின்னா உங்களுக்கு தோசை கிறிஸ்பியாக வராது. ஸோ அதனால் அளவு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கப் மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறவங்க வந்து 1/4 கப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அரை கப்புக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்திங்க அப்படின்னா தான் தோசைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு 2-3 வாட்டியாவது நீங்கள் அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 6 மணி நேரம் பக்கம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டாக கிரைண்டரில் வந்து உளுந்தையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து நல்லா உங்களுக்கு மை மாதிரி அரைப்படணும். இப்போ நம்ம இட்லி மாவுக்குலாம் என்ன பண்ணுவோம்னா உளுந்து நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு அரிசியை சேர்த்து நம்ம அரைப்போம். ஸோ இந்த மாவுக்கு வந்து நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. உளுந்து நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா அதிலே அரிசியை சேர்த்துக்க போகிறோம். இதே மெத்தட் தாங்க நான் ஆப்பத்துக்கும் காட்டியிருக்கேன். ஸோ ஆப்பம் ரெசிப்பியும் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் உளுந்தை வந்து நான் அரைச்சிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஊற வச்சிருக்க அரிசியும் இதோட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு நல்லா நைஸாகி வர்றதுக்கு. அந்த அளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறமா கடைசியாக உப்பு சேர்த்துக்கணும். இப்போ ஒரு 20 நிமிஷம் பக்கம் அரைஞ்சிருக்கு, நல்லா நைஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாக இருக்கணும். இட்லி மாவுக்குலாம் வந்து கொஞ்சம் கோஸாக அரைப்போம், பட் தோசை மாவுக்கு வந்து நல்லாவே மை மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு நசுங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ மாவு எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். நம்ம உப்பு எல்லாமே சேர்த்தனால இந்த மாவை வந்து நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே நம்ம வந்து புளிக்க வைக்க போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 8-12 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் இதை புளிக்க வைக்கணும். ரொம்ப சூடான கிளைமேட்டில் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு புளிச்சு வந்துடும். இப்போ இந்த மாதிரி கோல்ட் கண்ட்ரீஸில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், மறுநாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு உங்களுக்கு புளிச்சு வந்திருக்கும். இந்த மாவை வந்து லேசாக கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து தோசை ஊற்றுறதுக்கு சரியான பதத்துக்கு வராது. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதே மெத்தட் தாங்க ஆப்பத்துக்கும் நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாவை வச்சு நீங்கள் ஆப்பம் பண்ணலாம், குழிப்பணியாரம், அதாவது இனிப்பு பணியாரம், காரப்பணியாரம் பண்ணலாம். இந்த மாதிரி கிறிஸ்பியான தோசையும் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நான் உங்களுக்கு தோசையும் செஞ்சு காட்டுறேன். எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறமா தோசை மாவு சேர்த்துட்டு இதை வந்து நல்ல மெல்லிசான தோசையாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து இதை வேக வச்சுக்கோங்க. நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியானதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ தோசை வெந்துட்டுருக்கப்பவே நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க மாவை வந்து இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுறலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா கரண்டிலே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தோசை வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்போ அவ்வளோதாங்க, தோசை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். ஹோட்டலில் வாங்குற மாதிரியே நல்ல கிறிஸ்பியான தோசை நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சூப்பராக தோசை தயாராகிடுச்சு. இதை உங்களோட ஃபேவரட் சட்னி சாம்பாரோட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இனிமேல் நீங்கள் தோசை மாவு அரைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் தோசை வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும்.
இதே மாவு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோன் தோசையும் பண்ணலாம். அதுவும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு. கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சுஜிஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.